அம்மே உனக்கு மாஸ்க் வேணுமா? ஏய் நோ வயலன்ஸ். பின்னாடி முன்னாடி நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதில் வேற ஆட்டி விட்டுறணும். Hey guys, welcome back to our channel Joe's Fairy Tale. இன்னைக்கு வீடியோவில் just 4 steps DIY facial தான் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்பெஷல் நியூ இயர் எடிஷன்னே சொல்லலாம். சூப்பர் எஃபெக்டிவ் அண்ட் சூப்பர் க்ளோயிங்காக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ அது எப்படின்றத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் தான். இதுக்கு நான் சின்னதாக ஒரு பவுல் எடுத்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் ஒரு ஸ்பூன் ஹனி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் நான் பாதி கீழே கொட்டிட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கணும். பிகாஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஃபேஸ் வாஷ் மாதிரி தான். அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபேஸில் நம்ம போட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு. இதை ஆல் ஓவர் தி ஃபேஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன், இன்க்ளூடிங் நெக் பார்ட். நெக்கை வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, ஃபேஸ் மாஸ்க் போட்டாலும் சரி. ஸோ இதுலேயும் நான் வந்து நெக்கில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த நெக் சுற்றி கூட இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஸோ அதையும் கவர் பண்ணுற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். 1 or 2 minutes கழித்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங் தான். இதுக்கு நான் கொஞ்சமாக ஓட்ஸ் எடுத்து அதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அரைகுறையாக கிரைண்ட் ஆகி தான் இருக்கணும், ரொம்ப பவுடர் ஆகிடக்கூடாது. அப்புறம் நம்மளால் ஸ்க்ரப் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கொஞ்சமாக ஒயிட் டர்மரிக், அதாவது கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வேணுன்னா நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும், ரொம்ப லிக்விட் ஆகிடக்கூடாது. இதுதான் ஸ்க்ரப்பிங்க்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான பார்ட் என்னென்னா, நீங்கள் இதெல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சுக்காதீங்க. இப்போ ஸ்க்ரப் பண்ண போகிறீங்கன்னா இம்மீடியட்டாக பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் நம்ம கர்ட் ஆட் பண்ணுறதுனால ஓட்ஸில் நல்லா ஊறிடும். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வசதியாகவே இருக்காது. இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பிம்பிள் ஆக்னே இஷ்யூஸ் இருக்குன்னா எப்போவுமே இந்த ஸ்க்ரப்பிங் பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இது உங்களோட ஆக்னேயை இன்னும் தான் ட்ரிகர் பண்ணும். இந்த ஃபேஷியல்னு இல்லை, ஆக்சுவலி இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்க்ரப் பண்ணுறது வந்து அது ஆக்னே காஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆக்கும். எந்த ஃபேஷியல் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஸ்க்ரப்பிங் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆக்சுவலி அது அவ்வளோ தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு டவலை வச்சு கொஞ்சம் அழுத்தி இது பண்ணாலே உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப மேண்டிட்டரி கிடையாது. பட் அந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பெஷலி வந்து நெக்கில், அப்புறம் சீக்ஸ் ஏரியா, இங்கே தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா இங்கே தான் நிறையா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் வளரக்கூடாது. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்க்கு வந்து ஃபேஷியல் க்ரீம் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி கிளாத்தில் கொஞ்சம் கர்டை வச்சுட்டு அதோட எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே நான் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து கர்ட் கிடைக்கும். இது கூட நான் கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் துருவி அதை அரைச்சிட்டு அந்த ஜூஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா க்ரீமாக இருக்கணும், அதை வந்து எடுத்துக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸ்கின்க்கு வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த ஸ்டெப் மட்டும் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான க்ளோ இருக்கும். நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலி இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிங்க்காக இருக்காது ஸ்கின். அந்த பிங்கிஷ் க்ளோ வந்து இது கொடுக்கும். ஸோ இதை வந்து நார்மல் ஸ்கின்னில் உள்ளவங்க மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னில் உள்ளவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி கிடையாது, ஃபேஷியல் மசாஜுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா உங்கள் ஃபேஸில் வந்து இந்த மாதிரி நான் இப்போ காட்டுற மாதிரி நம்ம ஜா லைன்ஸில், சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். அதுக்குன்னு ரொம்ப போட்டு அழுத்திடக்கூடாது. இதில் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் நான் நேரில் வந்து ரொம்ப லெஸ் ப்ரெஷர் தான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லாவே மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐ சுற்றி கூட நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். பட் ஐ சுற்றி நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இதுலேயும் மறக்காமல் நெக்லேயும் மசாஜ் பண்ணுங்கள். சில பேர்லாம் ஃபேஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லா ஃபேஸ் எங்கே இருக்கும் நெக்கை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அப்படி பண்ணுறவங்களுக்கு நெக்லேயே நல்லா ஏஜை கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் ஃபேஸ் ஃபுல்லாகவே இன்க்ளூடிங் நெக்கையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தென் 10 மினிட்ஸ் அப்புறம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் ஒரு சூப்பர் பிங்கிஷ் க்ளோ வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபைனல் ஸ்டெப் வந்து ஃபேஸ் மாஸ்க். இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 பேருக்கான குவான்டிட்டி போட்டேன். நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கான குவான்டிட்டி வந்து போட்டுக்கோங்க. கோதுமை மாவுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓட்ஸ், அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஹனி, அப்புறம் கொஞ்சம் முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப கம்பல்சரி கிடையாது, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பிஃபோராகவே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இது நான் அகெயின் சொன்ன மாதிரி 2 பேருக்கான குவான்டிட்டி. நான் லாஸ்ட்டில் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். அந்த ஃபேஸ் பேக்கோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது வந்து ஃபேஷியல் மசாஜுக்கு நம்ம ரெடி பண்ண பீட்ரூட் ஜூஸ் தான். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால நான் இதுலேயும் போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே அந்த பிங்க் க்ளோ வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான். அம்மே உனக்கு மாஸ்க் வேணுமா? போடி, இதை என் கையில போட்டு காலி பண்ண போறேன், உனக்கு கிடையாது. சரிடி. ஏய், நோ வயலன்ஸ். அப்படிதான் ஆட்டி விடணும். என்ன கேமராவை நானே அங்கே முன்னாடி பின்னாடின்னு வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதில் வேற ஆட்டி விட்டுறணும். லாஸ்ட்டாக என்கிட்ட கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது. இதை வந்து நான் லிப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் பாம்லாம் விட உங்களால் பீட்ரூட் லிப் பாம் வந்து வீக்லியே பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரு சூப்பர் க்ளோயிங் பிங்கிஷ் ஃபேஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் வந்து தெரியும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்போ இமீடியட்டாக நீங்கள் போகணும், 1 hour தான் இருக்குது உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்குனா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நீங்கள் நல்லாவே பேம்பர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நியூ இயர்க்காக ஸ்பெஷலாக நான் இதை இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு நல்லா இந்த நெக்கை சுற்றி இந்த பிளாக்னஸ் கூட குறைஞ்சி ஒரு நல்ல க்ளோ கிடச்சிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரை இட்ஸ் மீ ஜோ. டாட்டா, பை.